இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், நம்முடைய அயலானை நேசிப்பதற்கான 20 வழிகள், 20 ways to love our neighbor. இயேசு கிறிஸ்துவிட்ட ஒருத்தர் கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுன்னும் போது இயேசு கிறிஸ்து 2 விஷயத்த சொல்றாருங்க. இதுலயே நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்குது அப்படின்ட்டு சொல்றாரு. முதலாவது கற்பனை என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். தேவனை முழு இதயத்தோடு நேசிப்பது. அதுக்கு ஈக்குவலான இன்னொரு கமாண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய அயலானை நம்மை போல்னு நேசிப்பது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தேவனை நம்ம எந்த அளவுக்கு அன்பு கூறணுமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோங்க, அயலானையும் அன்பு கூற வேண்டும், நம்மை போல அன்பு கூற வேண்டும். சில பேரோட நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அன்பு இருக்கு ஆனால் வெளிப்படுத்த தெரியலை. சில பேர் நான் வெளிப்படுத்த மாட்டேன்ற நிலைப்பாடிலே இருக்கிறாங்க. சரிங்களா? அது ரொம்ப தவறான நிலைப்பாடு. ஏன்னா நம்ம தேவனே நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், இந்த உலகத்தின் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் என்பதை எப்படி நிரூபித்து காமிச்சாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம பாவங்களுக்காக நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாருங்க, காமிச்சிட்டாரு. அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய அயலானை நேசிக்கணுங்க. ஸோ எந்த விதமாக நேசிக்கலாம், அதுக்கு வழிகள் உண்டா? 20 வழிகள் உண்டு. அதை ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எப்படி இருக்கிறோம். ஏன்னா அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அன்பு காட்டுறது மூலம் தான் நம்ம இயேசு கிறிஸ்துவோட சீஷர் அப்படின்றத நிரூபிக்க முடியும், இல்லைங்களா? ஸோ அந்த 20 வழிகளை ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். முதலாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்க பாவம் செய்யும் போது அதை நம்ம மன்னிக்கணுங்க. 7 தடவைன்னாரு. அது கணக்கு கிடையாதுங்க. நம்ம நோட் பண்ணி வைக்கிறது இல்லை ஆக்சுவலி. ஸோ அது நம்ம லைஃபோட ஒரு ஹேபிட் ஆகிடுங்க. சரிங்களா? அது நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறணும். எது? மன்னிப்பது. ஏன்னா தேவனுடைய சுபாவம் என்ன? நம்ம எவ்வளோ பாவம் பண்ணாலும் தாராளமாக என்ன பண்ணுறாரு, அதை மன்னிக்கிறாருங்க. ஸோ அவரோட அன்பை தினந்தோறும் நமக்கு என்ன பண்ணுறாரு, நிரூபிக்கிறாருங்க. இன்னைக்கு மார்னிங் நம்ம எந்திரிச்சோம். ஏன் எந்திரிச்சோம்? தேவன் நம்மளை லவ் பண்ணுறாரு. அந்த லவ்வை காமிச்சிட்டாருங்க. எப்படி காமிச்சாருங்க? நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதின் மூலமாக காமிச்சிட்டாருங்க. நம்மளுக்குள்ள அந்த வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. ஓ, நீ எனக்கு அது பண்ணியா, உன்னை நான் சரியான சமயத்தில் நான் பழி தீர்க்கிறேன், அந்த எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாதுங்க. தேவன் தாராளமாக எப்படி நம்மளை மன்னிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம மன்னிக்கணும். மத்தேயு 6:14-15, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். தேவன் நம்மளோட பாவத்தை மன்னிக்கணுமா? நம்ம மற்றவங்களோட பாவத்தை மன்னிக்கணுங்க. அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, இந்த பாவத்தை தான் நீ மன்னிக்கணும், இதை மன்னிக்கக்கூடாது அப்படின்ட்டு தேவன் நமக்கு சொல்லலை. தேவனை போல மன்னியுங்க அப்படின்றாருங்க. தேவன் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். இந்த பாவத்தை தான் நான் மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலைங்க. சரிங்களா? தாராளமாக மன்னிக்கிறாருங்க. சரிங்களா? இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். ஒருத்தரை நம்ம அதிகமாக லவ் பண்ணும் போது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. ஓ, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சகோதரன் தானே, நம்மளுடைய சகோதரி தானே, அப்பா தானே, அம்மா தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல, தெரியாமல் பண்ணிட்டாரு, எனக்கும் அதே வீக்னஸ் இருக்குது, நானும் நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறேன், விட்டு கொடுப்போமே, மன்னிப்போமே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமே, இப்படி தான் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோமே தவிர அந்த பழிவாங்கல உணர்ச்சி நமக்குள்ளே இருக்கக்கூடாது, இல்லைங்களா? இதுதான் அன்பின் வெளிப்பாடுங்க. இப்படி நம்ம மற்றவங்க மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தலாம். சில பேர் ஒரே வீட்டில் இருந்துட்டு 20 வருஷம் 30 வருஷம் பேசாமல் இருப்பாங்க. எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆவலை அப்படின்வாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவ குணமே கிடையாது, இல்லையா? மன்னிப்பது தான் கிறிஸ்துவின் குணம், தேவனுடைய குணம். இதுதான் அன்பின் ஒரு அடையாளங்க. அந்த அடையாளத்தை நம்ம காட்டணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் செய்வதன் மூலியமாக. முக்கியமாக நம்மளை யாரெல்லாம் எதிரியாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது, யாரெல்லாம் நமக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெபம் செய்யும் போது, யாரெல்லாம் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அன்பை வெளிப்படுத்தலாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பண்ணி காமிச்சார். தேவனே, இவங்க என்ன செய்யறேன்னு தெரியாம பண்றாங்கப்பா, மன்னிச்சிடுங்கன்றாருங்க. எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? இந்த அன்பு நமக்கிட்டே இருக்கணுங்க. மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பண்ணியிருக்கிறோமா அப்படின்றதான் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸ்தேவான் பண்ணாரு, சரிங்களா? அவரை வந்து கல்லடிச்சு சாவடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்றாருங்க. இவங்களோட பாவங்களை தேவனை மன்னியுங்கன்றார். நமக்கிட்ட அந்த குணம் இருக்குதா? அந்த லெவல்ல நம்ம வந்துட்டு இருக்கிறோம்னாக்கா நம்மக்கிட்ட முழுமையான அன்பு, தேவனோட அன்பு நம்மக்கிட்ட இருக்குது. அகாப்பே லவ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தங்க. இருக்குதா? யோசிச்சு பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிட்டு போறோமா? மன்னிக்காம இருக்கிறோமா? ஜெபம் பண்ணாம இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணுங்க. ஜெபம் பண்ணணும் நம்ம அவங்களுக்காக. தேவன் அவங்களுக்கும் ஒரு எழுப்புதலை கொடுக்குவாருங்க. நம்ம மனசுல வந்து அந்த கசப்பான உணர்ச்சி இருக்கும்போது நம்மளால நிம்மதியா பீஸ்ஃபுல்லா ப்ரேயரும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் தெளிவா சொல்லிட்டாருங்க, உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்க பாவங்களை மன்னிக்கணும்ட்டாரு. இப்போ நம்ம அதுக்கு விரோதமா செயல்பட்டுட்டு போய் ஜெபம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கோங்க? கரெக்டா இருக்காது. தேவனோட வழியில நம்ம நடக்கல, அன்பை வந்து வெளிப்படுத்தலைங்க. மூணாவது விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவைப்படுகிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? சேவை செய்யணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பணம் இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம், குறைபாடு. அந்த சமயத்தில் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம வந்து செய்யணும். நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்கலாம், மற்றவங்கள்ட்ட இல்லை, நம்ம வந்து கொடுக்கணும். நம்மக்கிட்ட துணி இருக்குதா, அவங்கக்கிட்ட இல்லை, கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டு தான். தேவன் வந்து பார்க்குறாருங்க. ஏன்னா சரிசமமாக எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம சபையிலையும் இல்லை, வெளியிலையும் இல்லை, இல்லை. ஸோ எதற்காக ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் என்பதற்காக தான். இந்த யூனிட்டி ஆஃப் மைண்ட் வந்து ஆதி சபையில் இருந்துச்சுங்க, அந்த அன்பு இருந்துச்சு இல்லைங்களா? அதனால அவங்களுக்குள்ள வந்து இந்த பேதபாவம் இல்லை, பிரிவினைகள் இல்லை, இது இது உண்டுன்ற எண்ணம் அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்புனால என்ன பண்ணாங்க? சேவை செய்தார்கள். நம்மக்கிட்ட அந்த சேவை செய்கிற குணம் இருக்கணுங்க. மத்த 25:35-40 ஒரு ஓமையை சொல்றாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்த பின்பு என்ன நடக்கும் நியாயத்தீர்ப்பு நாள்லன்னும் போது இதை சொல்றாருங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு, பாத்தீங்களா ஆண்டவரே, நாங்க உங்களை எப்போ பார்த்தோம்? இந்த சிறியவர்களுக்கு நீங்க பண்ணீங்க தெரியுமா, அதெல்லாம் நீங்க எனக்கு தான் பண்ணுது, அவங்களுக்கு பண்ணல. ஸோ நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, நல்லது பண்ணுறதெல்லாம் எங்கே போய் சேருதுன்னா தேவன்கிட்ட போதுங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகுது இல்லைங்களா? நம்ம வந்து மனுஷருக்காக அது பண்ணலை, தேவனுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். சர்வீஸ் ஆஃப் காட் அப்படி நினச்சிட்டு தான் நம்ம வந்து பண்ணணுங்க. இதுதான் வந்து அன்பின் வெளிப்பாடுங்க. இயேசு கிறிஸ்துவோட அன்பை இப்படி தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு காட்ட முடியும். யாருக்கும் ஜெபமே பண்ணாமல், யாருக்கும் உதவியே பண்ணாமல், நம்ம வீடு உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், கட்டாயமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கேள்வி கேட்பாருங்க நியாயத்தீர்ப்பு நாளில். நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தனே, இவ்வளோ செஞ்சனே, நீ யாருக்கு உதவியாக இருந்த, யாருக்கு வந்து நீ உதவி பண்ண, நான் ஆசீர்வாதம் கொடுத்தனே, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதியா இருந்தையா அப்படின்ட்டு கேட்பார் நிச்சயமாக. சரிங்களா? இதுதான் அன்பின் வெளிப்பாடு. 4வது விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மற்றவங்களுக்கு மனதுருகணும். கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணீர் வரணும். ஒருத்தர் வீட்டில் மரணம் நேர்ந்துச்சு, நம்மளோட துக்கமாக அதை நினைக்கணுங்க. ஏன்னா அந்த கேரக்டர் தேவன்கிட்ட இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்து லாசரு மரித்திருக்கும் போது என்ன பண்ணுறாருங்க? கண்ணீர் விடுறாரு. ஏன்? அவர்கிட்ட வல்லமை இருந்துச்சுங்க, அவரை உயிரோட கொண்டு வருது. ஆனால் மற்றவங்க கஷ்டப்படும் போது பார்த்துட்டு அப்படியே இருக்க முடியல அவரால். அவங்களோட கஷ்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? அவரும் வந்து ஒரு பங்காளி ஆகிறாருங்க. கஷ்டப்படுறவங்க கூட சேர்ந்து அவரும் என்ன பண்ணுறாரு? கஷ்டப்படுறாரு, கருணையை காட்டுறாருங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணுங்க? மனதுருக வேண்டும். லூக்கா 10:33-37 வரைக்கும் இது நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல குட் சமாரிட்டியன் பற்றி நம்ம பார்க்குறோம். நல்ல சமாரியன் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுறாருங்க. அடிபட்டு விழுந்திருக்கிறாருங்க, சரிங்களா? அவரை போயிட்டு ஒரு இடத்துல சேர்க்குறாரு, காசு கொடுக்குறாரு. இது செலவழிஞ்சிட்டு தான் நான் வந்து திரும்பி வந்து தரேன்றாருங்க. அவரோட காயத்துக்கு என்ன பண்ணுறாருங்க? கட்டு போடுறாருங்க. அவரோட இதுலேயே வந்து தூக்கிட்டு போகிறாருங்க. எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? இது மனதுருக்கம். முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, he had compassion. அவரை நோக்கி மனதுருகினார், நல்ல சமாரியன் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம எவ்வளோ பேரை பார்த்து மனதுருகி இருக்கிறோம்? அது அவங்களோட கஷ்டம், நமக்கு என்ன
அப்படி யோசிக்கக்கூடாதுங்க, இல்லைங்களா? ஒருத்தர் கஷ்டப்படும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த அவங்களோட பெயினை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு வேளை அப்படி வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணுங்க, இல்லைங்களா? நம்மளுக்கு தேவன் இந்த மாதிரி ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரே, ஆனால் பாவம் அவங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குதே, அந்த கஷ்டம் வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்களோ அப்படின்ற அந்த யோசனை நமக்கு வரணுங்க, சரிங்களா? என்ன சொல்லுதுங்க, அதுதான் வந்து அன்பை நம்ம வெளிப்படுத்துகிற விதம், இல்லைங்களா? இப்படி அன்பை நம்ம வந்து காட்டலாம். ஓகே, வேற சந்தோஷப்படுறவங்க கூட போய் சந்தோஷப்படுறதுக்கு கிடையாது அன்பு. கஷ்டப்படுறவங்க கூட கூட நிற்கிறது, கஷ்டப்படுறவங்க கூட போயிட்டு நம்மளும் கண்ணீர் விட்டு அழுகிறது, அவங்களோட துக்கத்தில் வந்து நம்ம பங்கு கொள்றது, இதுதான் மெய்யான அன்பு. 5வது விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரொம்ப பொறுமையாக இருப்பதுங்க, சரிங்களா? ரொம்ப கைண்டாக மற்றவங்க கிட்ட நடந்துக்கும் போது, சரிங்களா? அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டெம்பர் பர்சனாக இருக்கலாம், இல்லைங்களா? நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கலாம், நமக்கு விரோதமாக அநியாயங்கள் பண்ணலாம், நமக்கு கோவம் வர மாதிரியே நடந்துக்கலாம், நம்ம மனசு கஷ்டம் ஆகிற மாதிரி வார்த்தைகளை விடலாம். நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அன்பின் வெளிப்பாடுங்க. இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து இருந்த கேரக்டர். தேவன்கிட்ட நீடிய பொறுமை இருக்கு, சாதாரண பொறுமை இல்லைங்க, நீடிய பொறுமை. நம்மக்கிட்ட சாதாரண பொறுமை இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது, அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. கூட இருக்கிறவங்க, சொந்த அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர் ஏதாவது சின்ன விஷயம் பண்ணாலே நம்மளால பொறுமையாக இருக்க முடியறதில்ல, டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுறோம், இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, தேவனும் அப்படி இல்லை. அவங்க நீடிய பொறுமை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரலங்க. 1 கொரிந்தியர் 13:4, அன்பு நீடிய சாந்தமும் தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது. 2 வார்த்தை சொல்றாரு பாருங்க, லவ் இஸ் பேஷண்ட், லவ் இஸ் கைண்ட். பார்த்தீங்களா? அந்த பேஷன்ஸ் இருக்கணும், அதே சமயத்தில் தயவும் இருக்கணும். இதுதான் மெய்யான அன்பு, ஓகேங்களா? நம்ம வந்து தய காட்டணும், கைண்டாக இருக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு பேஷண்ட்டாக இருக்கணும். யார்கிட்ட? நம்மக்கிட்ட பேஷண்ட்டாக இருக்கிறவங்கள்ட்ட பேஷண்ட்டாக இருக்கிறது இல்லைங்க, நம்மக்கிட்ட கோவப்படுறவங்கள்ட்ட நம்ம வந்து பேஷண்ட்டாக இருக்கணும், நம்மளை வந்து கேவலப்படுத்துறவங்கள்ட்ட நம்ம வந்து பேஷண்ட்டாக இருக்கணும். இயேசு இருந்தார் இல்லைங்களா? சில இடத்துல வாயை திறந்து கூட அவர் பேசுறது இல்லை, அவரோட பேஷண்ட்டை வந்து காமிச்சாரு. ஸோ நம்ம அந்த பொறுமையை வந்து காட்டணுங்க. 6வது விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சத்தியத்தை எப்படி பேசணும். பெருமையோட பேசணுமா? இல்லைங்க, அன்போட பேசுன்றாருங்க தேவன். அன்போடு தான் சத்தியத்தை எடுத்து சொல்லணும். இப்போ சத்தியம் தெரியாத ஒருத்தங்களை நம்ம வந்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவ நாமமே அவருக்கு தெரியல, அவர் வந்து ஒரு அந்நியர், சரிங்களா? புறஜாதி. அவர் என்ன பண்ணுறாரு? கல்லை வந்து கடவுளாக கும்புறாரு. அவர்கிட்ட போயிட்டு அது பேய் எடுத்தவனேன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அது வந்து கரெக்டான விதமாக இருக்காதுங்க. நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லணும். இப்போ பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரோமர்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவாருங்க, யூதர்கிட்ட வேற மாதிரி பேசுவார், சரிங்களா? அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் என்னாரு, அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுவாருங்க, அவங்களுக்கு புரிய வைப்பார் பேசி, சரிங்களா? எடுத்த உடனே அப்படி ரூடாக பேசக்கூடாதுங்க. சத்தியத்தை வந்து எப்படி சொல்லணும்? அன்பினால தான் சொல்லணும், நம்ம பெருமைனால சொல்லக்கூடாது, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தில் சொல்லக்கூடாது. ரொம்ப சாந்தத்தோட நம்ம எப்படி சொல்லணும்னாக்கா, அன்புனால எடுத்து சொல்லணும் தான் சொல்கிறாரு எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, பார்த்தீங்களா? அன்பினால் சத்தியத்தை கை கொள்ளு அப்படின்றாரு. அந்த அன்பு ரொம்ப முக்கியம். அந்த கிறிஸ்துவோட கேரக்டரை வந்து ஜனங்க நம்ம கிட்ட பார்க்கணும், அப்பதான் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ட்டு. எடுத்த உடனே அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி, சரிங்களா, அவங்கள வந்து தாக்கி பேசுற மாதிரி, அப்படி நம்ம வந்து அந்த ஒரு ரீதியில பேசணும்னு வச்சுங்களேன், நம்ம சொல்ற வார்த்தையை பொறுமையா கேட்க மாட்டாருங்க. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் சத்தியத்தை நம்ம மூலயமா யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு விரும்புறாருங்க. அந்த மனுஷன் வந்து ரட்சிக்கப்படணும்னு தேவன் விருப்பப்படுறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய டேலண்ட்டையும் நம்மளுடைய அந்த அகந்தையும் பெருமையும் அங்க காட்டக்கூடாதுங்க, சரிங்களா? நம்ம அன்புனால தான் வந்து சத்தியத்தை அவங்க கிட்ட சொல்லணும். உன்னோட எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணத்துல கிடையாது, சரிங்களா? we are just a messenger, ஓகே? தேவன் பயன்படுத்துகின்ற ஒரு கருவி, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாதுங்க. தேவன் இல்லைன்னா நம்ம வெறும் களிமண்ணு தான். ஓகே, 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, இன்னொருத்தரோட பாரத்தை வந்து நம்ம சுமக்கணும். ஒரு சகோதரருக்கு ஏதோ ஒன்று பண்ண முடியல, நம்ம போய் அந்த பாரத்தை சுமக்கணுங்க. ஒருத்தர் பாவம் பண்ணிட்டாரு, சரிங்களா, அதை வந்து நம்ம பார்த்துடுறோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்தவொடனே அவரை போய் திட்டக்கூடாதுங்க. ஏன் அப்படி அவர் பண்ணுறாரு, பர்சனலாக அவருக்கு என்ன ப்ராப்ளம், உட்காந்து அவர்கிட்ட பேசணுங்க. அப்போ அவர் வந்து புரிஞ்சுப்பாருங்க,
சரிங்களா? எனக்கு கூட ஒரு பிரதர் தெரியும். அவர் ஓப்பனா சொன்னாருங்க. எனக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு பிரதர். ஆனா நான் அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டுர்றேன். நீங்க சொல்ற வசனத்தெல்லாம் கேட்டேன் நானு. நான் பண்றது எவ்வளோ தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். நான் நிச்சயமா அத கொஞ்சம் கொஞ்சம் விடுறேன் பிரதர். சொல்ற விதம் அந்த மாரி இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, ரியலைஸ் பண்ணிட்டாருங்க. அவர் பண்ற தப்பு எந்த அளவுக்கு தவறானது, எந்த அளவுக்கு ரட்சிப்புக்கு அது வந்து எதிரா போய் முடியும் அப்படின்றத உணர்ந்துட்டாரு. சரிங்களா? அவருக்கு திருந்தறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்ப குடுக்கணுங்க. தேவன் வந்து நம்ம செய்யற பாவங்களுக்கு உடனே வந்து நம்மள நியாய தீர்ப்பு பண்றதில்ல. நம்ம திருந்தறதுக்கு வாய்ப்புகள் தந்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா, நம்ம யாருமே வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு தான் தேவன் விரும்புறாரு இல்லையா? கலாத்தர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவ கூட இருந்த 12 சீஷரே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்ல. எல்லார்ட்டயும் வீக்னஸ் இருந்துச்சு இல்லைங்களா? பேதுருகிட்ட இருந்துச்சு. அவர் சொல்றது அவங்களுக்கு புரியல. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் தாங்கிக்கினாருங்க. அவங்க மெச்சூரிட்டி லெவல் வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணாருங்க? பொறுமையா இருந்தாரு இல்லையா? ஸோ நம்மளும் அப்படித்தான் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து மெச்சூர்டா இருக்கலாம். இன்னொருத்தர் இப்பதான் புதுசா வந்திருப்பாருங்க சத்தியத்துல. அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாதுனாக்கா, நம்ம லெவல்ல அவர் வந்து இருக்கணும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப தப்பு. ஆனா கொஞ்சம் டைம் ஆகுங்க எல்லாத்துக்குமே இல்லையா? ஸோ நம்மளோட கண்ணோட்டத்துல அது வந்து பார்க்கக்கூடாது. சில டைம் ஆயி தான் அவங்க வந்து ஃபுல் மெச்சூரிட்டில வருவாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒருத்தர் பாரத்தை வந்து ஒருத்தர் சுமப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அவருக்காக ஜெபம் பண்றது, ஓகேங்களா? அவருக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் குடுக்கறது, அந்த பாவத்தை விட்டு அவர் வெளியில வர வரைக்கும் நம்ம வந்து அவர்கிட்ட தொடர்ந்து கான்டாக்ட்ல இருந்து அவருக்கு தேவையான அட்வைசஸ் கொடுக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? கிரிட்டிசைஸ் பண்றது மட்டும் நம்ம வேலை கிடையாது. 8வது விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொருத்தரை வந்து ஊக்கப்படுத்துதல். இன்னொருத்தருக்கு பக்தி விருத்தி உண்டாகுற மாதிரி பண்றது. இதுவும் அன்பின் வெளிப்பாடு தாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியங்க. நான் வந்து சத்தியம் எனக்கு ஃபுல்லா தெரியும். பைபிள்ல என்ன கேள்வி கேட்டாலும் என்னால பதில் சொல்ற அந்த டேலண்ட் எனக்கு இருக்குது. அதனால என்ன பிரயோஜனங்க? எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அது 4 பேருக்கு பயனா இருக்கணும். இல்லைங்களா? நான் வந்து 4 பேரை என்கரேஜ் பண்ணணும். அந்த சத்திய வசனத்தை வந்து சொல்லி இன்னொருத்தரை வந்து ஊக்கப்படுத்தி பக்தி விருத்தி உண்டாகும் மாதிரி நான் அந்த டேலண்ட்டை வந்து பயன்படுத்தணும். இல்லைனாக்கா அது பிரயோஜனமே அல்லங்க. ஏன்னா தேவன் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஒரு தாளந்துகள் கொடுத்துருக்கிறார். ஏன்னாக்கா மற்றவங்களுக்கு அது உதவிகரமா இருக்கணும். மற்றவங்கள நம்ம ஊக்கப்படுத்தணும். மற்றவங்க வந்து நம்ம வந்து பக்தி விருத்தி உண்டாகுற மாதிரி நடந்துக்கணும். இதற்காக தான் வந்து தேவன் கொடுக்குறாருங்க. இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். ஓகே, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உட்காந்துட்டேன்னா அது கரெக்ட் கிடையாது. மற்றவங்களுக்கு பிரயோஜனமா வந்து நம்ம பிஹேவ் பண்ணணுங்க. 1 தெசலோனிக்கர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகின்றபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். பாத்தீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க? தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யணும். ஒரு பிரதரை நம்ம பார்க்குறோமா, அவருக்கு என்கரேஜ் பண்ணி, பிரதர் உங்களுக்கு பேசுகிற டேலண்ட் இருக்கு, பாடுற டேலண்ட் இருக்கு, பாட்டு எழுதுகிற டேலண்ட் இருக்கு, ஊக்கப்படுத்துகிற டேலண்ட் இருக்கு, அதை நீங்கள் இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், இப்படி சொன்னால் எப்படி இருக்குதுங்க? இதுதான் வந்து ஊக்கப்படுத்தலுங்க. இது இஸ் ஆல்சோ how we encourage others. This is an expression of love இல்லைங்களா? இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். எல்லாருக்கும் அந்த மனசு வராதுங்க. ஒருத்தரை போய் ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற மனசு எல்லாருக்கும் வராது. கிறிஸ்துவின் அன்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த குணம் வரும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியங்க. நம்ம போகிறோம் வரோம் அது அது கிடையாது லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் லைக் தட். சபை கூடுதல் எதற்காக பண்ணுறோம்? ஒருத்தர் ஒருத்தர் ஊக்கப்படுத்துறதுக்காக தாங்க, ஒருத்தர் ஒருத்தர் வளர வைக்கிறதுக்காக தாங்க இல்லைங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்பின் வெளிப்பாடு விருந்தோம்பல் செய்வது, ப்ராக்டிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு பண்ணுறதுங்க. ஓகேங்களா? ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் அவங்கள நம்ம எப்படி கவனிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் இது எல்லார்கிட்டையும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓவர்வெல்மிங்காக இருக்குதுங்க. ஏன்னா அவங்க கவனிக்கிற விதம்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத லெவலில் வந்து கவனிக்கிறாங்க, அவ்வளோ விழுந்து விழுந்து. ஸோ இந்த விஷயத்தில் வந்து எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் அந்த கேரக்டர் இருக்கணும்.
இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பார்த்தீங்களா? வெறும் சபையார மட்டும் அல்லங்க, யாரோ ஒருத்தர் அந்நியர் வந்தா கூட நம்ம அவங்கள உபசரிக்கணும். சரிங்களா? தாகமாக இருந்தால் தண்ணி கொடுக்கணும், பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு இளைப்பாற செய்ய வேண்டும். இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு தான், இல்லைங்களா? திஸ் ஹவ் வி எக்ஸ்பிரஸ் அவர் லவ் டு அதர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நான் வந்து மற்றவங்களை நேசிக்கிறேன். இப்போ ரோட்டில் போகிறோம், ஓகேங்களா? ஒருத்தர் பசியாக இருக்கிறாரு, நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தர முடியும் அப்படின்ற நிலைமையில நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னாக்கா அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. உதவி செய்ய முடியறோன்ற அந்த சூழ்நிலை இருக்கும்போது நம்ம செய்யணும். தேவன் இதெல்லாம் வந்து கேட்குவாருங்க. ஓகே, உபசரிப்புன்றது அன்பின் வெளிப்பாடு தான். சில பேருக்கு கை அவ்வளோ நல்லா வருங்க, சாப்பாடு போடுறதுலையும் சரி, சரிங்களா, ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்குறதோ சரி, அந்த அளவுக்கு கை இருக்குது. ஏன்னாக்கா அது அன்பின் வெளிப்பாடுங்க. அவங்க மனசு எப்படி இருக்குது அப்படின்றது தான் அது காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்களுக்கு தேவை வரும்போது அவங்களுக்கு உதவி செய்யறதுங்க. சரிங்களா? தாராளமாக கொடுப்பது கூட அன்பின் வெளிப்பாடு தான். யோசிக்கிறது இல்லைங்க, ஒருத்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாருங்க. ஏன்னா அன்பு அவர்கிட்ட இருக்குது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பார்த்தீங்களா? உற்சாகமாக கொடுக்குறவர் யாரு? அன்பு மிகுதியா இருக்கிறவர் தான் உற்சாகமா கொடுக்க முடியும். தேவன் மேலேயும் சரி, பிறன் மேல அன்பு இருக்கிறவர் தான் எல்லோருக்கும் உதவி செய்ய முடியுங்க. அது அன்பின் வெளிப்பாடு தான். கொடுக்குற கை யாருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவன். தேவன் தான் கொடுக்குறவர் இல்லையா? அந்த கொடுக்குற குணம் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். எல்லாருக்கும் அந்த குணம் வராது. அவ்வளோ ஈஸியாக கொடுக்குற எண்ணம் வராதுங்க. நிறைய பேருக்கு கோடி கோடியாக சொத்துக்கள் இருக்கும், ஆனால் 10 ரூபா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் வராது. ஆனால் சில பேர் வெறும் வந்து 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்க வாருங்க, ஆனால் கொடுக்குற எண்ணம் வந்து அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும். இது தேவன் நிச்சயமாக பார்க்குறாருங்க. அவங்களோட ஆனர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் மிகுதியாக இருக்குங்க, அவங்களோட பிரதிபலன். தேவன் சும்மா விட மாட்டார். இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு தாங்க. அடுத்து எப்படி அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இரக்கம் காட்டுறது மூலியமாக, கருணை காட்டுறது மூலியமாக நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். யாருக்கு? நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்களுக்கு. சரிங்களா? இருக்க காட்டணுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ல், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பார்த்தீங்களா? கெட்ட குமாரனோட எக்ஸாம்பிளை பார்க்கலாங்க. அவரு அப்பாவோட சொத்தெல்லாம் அழிச்சிட்டு பாவம் பண்ணிட்டு வராருங்க. ஆனால் அந்த அப்பா என்ன பண்ணுறாருங்க? ஓடி போய் கட்டி தழுவி அவருக்காக ஒரு ஃபீஸ்டே வைக்கிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து இரக்கம் காட்டுறாரு பார்த்தீங்களா? இரக்கத்தின் சிநேகின்றாருங்க தேவன். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கின்ற குணங்கள்ல ஒன்று இரக்கம். இரக்கம் இல்லாத மனுஷன் வந்து மனுஷனே கிடையாதுங்க. அன்பு இருக்கிற இடத்துல இரக்கமும் இருக்கணும். என்கிட்ட அன்பு இருக்கு, ஆனா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறேனாக்கா பிரயோஜனமே இல்லை. அன்பு இல்லைன்னு தான் அர்த்தங்க. அன்பு இருக்கிற இடத்துல வந்து ஷார்ட் டெம்பரா இருக்க முடியாது ஒரு மனுஷன். இரக்கம் அதிகமா இருக்குங்க, பொறுமை அதிகமா இருக்குங்க, விட்டு கொடுக்குற குணம் அதிகமா இருக்குங்க, மற்றவங்கள வந்து அதிகமாக நேசிக்கிற குணம் இருக்கவங்க அவங்கள பார்க்கலாம். இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோம்னாக்கா லவ் அதிகமாக இருக்கிற மனுஷன்கிட்ட இருக்கும். அடுத்து அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்க வந்து எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மற்றவங்கள ட்ரீட் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எல்லோரும் வந்து நமக்கு விஷ் பண்ணணும்னு நம்ம விரும்பலாங்க, ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் விஷ் பண்ணணுங்க. சரிங்களா? மற்றவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க. Christian life is not a life of expectation, it's a life of giving. சரிங்களா? இட்ஸ் a life of sacrifice, it's a life of self denial. இல்லைங்களா? சுயத்தை வெறுப்பது தான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. கிறிஸ்தவரோட வாழ்க்கையும் அதுதான். இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறதுங்க. மற்றவங்க வந்து என்னை நேசிக்கணும், மற்றவங்க வந்து விட்டு கொடுக்கணும், அது கிடையாது. நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் மற்றவங்களுக்கு எப்படி உதவிகரமாக இருக்கிறேன், நான் மற்றவங்களை எப்படி நேசிக்கிறேன், நான் மற்றவங்களை எப்படி மன்னிக்கிறேன், இப்படி தான் பார்க்கணுங்க. சரிங்களா? இந்த குணங்கள் என்கிட்ட எப்படி இருக்குது? அவர் என்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து எல்லாரையும் மன்னிக்கிறேனா, அவரை நான் மன்னிக்கிறேனா? இப்படி ஒரு மனுஷன் யோசிக்க நினைச்சாலே எந்த பிரச்சனையும் வராதுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 31ல், மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. பார்த்தீங்களா? நம்ம வந்து விரும்பலாங்க,
மற்றவங்க வந்து நம்மளை நேசிக்கணும், அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும், அவங்க வந்து நம்மளை மன்னிக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லைங்க. எது இம்பார்ட்டண்ட், நம்ம மற்றவங்கள வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம இருக்கிறோமா, அவங்களுக்கு நம்ம வந்து இரக்கம் காட்டினோமா, மன்னிச்சோமா, உதவி செய்தோமா, அவங்களுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணோமா, இதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. சரிங்களா? மற்றவங்க வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணோன்றது தான் ப்ரைமரி. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இப்படி யோசிச்சா எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் வராது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அன்பை வெளிப்படுத்தலாம்னாக்கா, மற்றவங்கள மதிக்கும் பொழுதுங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு மதிக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப அவங்கள வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க, மரியாதை கொடுக்க வேண்டும். அவங்க வயசில் சின்னவங்களா இருந்தாலும் சரி, சரிங்களா, அவ்வளோ மரியாதையாக அவங்கக்கிட்ட நம்ம பேசணுங்க. அவர் வயசில் சின்னவர் தானே, அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா அப்படின்ட்டு வாடா போடான்னு பேசுறது, நோ. வாங்க போங்கன்ட்டு மரியாதையாக பேசணுங்க. அது யாராக இருந்தாலுமே சரி, வயசில் பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரே விதமான மரியாதை நம்ம வந்து கொடுக்கணுங்க. ரொம்ப அருமையான வசனம் ஒன்று இருக்குதுங்க. சரிங்களா? பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து வயசில் பெரியா இருக்கிற அம்மாங்களை எப்படி அம்மா மாதிரி பார்க்கணும், வயசு குறைவாக இருக்கிற சிஸ்டங்களை வந்து நீங்கள் தங்கச்சி மாதிரி பார்க்கணும், எப்படி சொல்லிட்டே வராருங்க. வயசில் மூத்த சகோதரங்களை அப்பா மாதிரி பார்க்கணும், இளைய சகோதரங்களை வந்து தம்பியாக பார்க்கணும், இந்த மாதிரி சொல்லிட்டே வராரு. இதெல்லாம் எதுக்கு ஒரு அடையாளம்? அன்பின் அடையாளங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து அன்பு இருக்கிறவங்க வந்து ஒருத்தரை வந்து எப்போதுமே குறைவாக பார்க்க மாட்டாங்க, ஒருத்தரை கீழாக பார்க்க மாட்டாங்க, ஐயோ இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு நினைக்க மாட்டாங்க. எப்போதுமே உயர்ந்த ஸ்தானத்தில் தான் மற்றவங்களை வந்து வைத்து பார்ப்பாங்க. யாரு? அன்பு இருக்கிறவங்க. நம்மக்கிட்ட இருக்குதா? ரோமர் 12:10, சகோதர சிநேகத்திலே ஒருவர் பேரில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? கனம் பண்ணதுல முந்திந்து கொள்ளுன்றாரு, ஆனர் பண்ணுறதுல. ஒருத்தர் நம்மளை வந்து ஆனர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள வந்து ஆனர் பண்ணிடணும். இப்போ எப்படி ஆகிட்டு இருக்குதுன்னா, மற்றவங்களை குறை சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்துடுதுங்க. இது சாத்தான் கொடுக்குற டெம்டேஷன் தான். அவங்க மேலே இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டில் வந்துடுது. இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா நம்மக்கிட்டேயும் குறைகள் இருக்குது இல்லையா? ஸோ ஆனர் பண்ணுறதுல நம்ம வந்து முந்திக் கொள்ளணும். இதுதான் அன்பின் வெளிப்பாடு. சரிங்களா? எத்தனை பேரை நம்ம வந்து ஆனர் பண்ணியிருக்கிறோம். இவர் புதுசாக சத்தியத்துக்கு வந்தவர், இவருக்கு என்ன தெரியும், இவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கா, இவரெல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ட்டுலாம் யாரையும் வந்து குறைவாக நினைக்கக்கூடாதுங்க. எல்லோரையும் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வைத்து பார்க்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதுங்க. அடுத்து எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சட்டுன்னு கோவப்படக்கூடாதுங்க. எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழக்கூடாது. ஒருத்தர் ஏதோ குறை பண்ணால் கூட, தப்பு பண்ணிக்கிட்டா கூட, சரி நம்ம சகோதரன் தானே, நம்ம சகோதரி தானே அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லைங்களா? கேட்குறதுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம எப்போதுமே ஃபாஸ்ட்டாக இருக்கணுங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ரெடினஸ் இருக்கணும். இவர் சின்னவர், இவர்கிட்ட நம்ம கேட்கணுமா, அப்படி இல்லை. சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு புதுசாக சபைக்கு வந்தவங்களா இருக்கட்டும், தேவன் யார் மூலயமா வேணும்னாலும் நம்மக்கிட்ட பேசலாம். கேட்குற காது நம்மக்கிட்ட இருக்கணுங்க. யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். பார்த்தீங்களா? பேசுறதுக்கு பொறுமை, கேட்கறதுக்கு தீவிரம், கோபம் பண்ணுறதுக்கு தாமதம். சரிங்களா? ஒரு நிமிஷம் கோபம் வரும்போது நம்ம பொறுமை ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், எவ்வளோ பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கலாம். சில பேர் கோவத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, கொலையே பண்ணிடுறாருங்க சில இடத்துல. அவங்களுக்கே தெரியாமல் நடந்துதுங்க. கோவத்தில் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் கையில் இருக்கிறத அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இதனால் எவ்வளோ பிரச்சனைகள். கோவத்தில் சில வார்த்தைகளை விட்டுட்டு அந்த கோவம் வந்து சில பேர் மனசை காயப்படுத்தி நிறைய பேர் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்செல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் வந்து நம்ம பொறுமையாக இருந்துட்டோம்னு வச்சுங்களேன், எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்க. இதிலெல்லாம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மக்கிட்ட அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்பா அம்மா நம்மக்கிட்ட கோபமாக நடந்துக்கலாங்க. நம்ம அப்பா அம்மா தானே, எவ்வளோ நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம லைஃப்பில். ஸோ அவங்க தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக இருந்துட்டோன்னு வச்சுங்களேன், அன்பு, அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்தலாம். 15வது விதம் எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சத்தியத்தை, தேவனுடைய நற்செய்தியை மற்றவங்கள்ட்ட நம்ம பகிரும் பொழுது அன்பை வெளிப்படுத்தலாம். ஏன்னா இதுவே ஒரு அன்பின் சுவிசேஷம் தான். தேவன் எவ்வளோ அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிறாருன்றது தான் இந்த ஓல் காஸ்பலோட மெசேஜே, இல்லைங்களா? இந்த சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு நம்ம சொல்கிறோமோ
அது அன்பின் வெளிப்பாடு தாங்க. ஏன்னா அவங்களும் ரட்சிக்கப்பட வேணும். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு தேவன் விரும்புறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லணுங்க. சரிங்களா? தேவனுடைய தீர்மானம். சொல்றதே நம்மளுடைய கடமைங்க. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை. சரிங்களா? அவங்க மனதுல வந்து எழுப்புதலை உண்டாக்குறது தேவன். ஓகே, அது தேவன் கையில நம்ம வந்து ஒப்பு கொடுத்தலாம். மார்க் 16:15 பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். பவுல் ஒரு இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, யூதர்கள் வந்து இந்த சத்தியத்தை ஏத்துக்கணுன்றதுக்காகவே நான் ஜெபம் பண்றேன் அப்படின்றாரு. பாத்தீங்களா? ஏன் பண்றாரு? அவரு வந்து அவங்க ஜனங்க மேல வைத்திருந்த அன்புனால பண்றாருங்க. ஓகே, இன்னொரு இடத்துல பேசினுக்கும் போது என்ன சொல்றாருனாக்கா, என்னையே நீ வந்து கன்வெர்ட் பண்ண பார்க்குறியான்ட்டு ஒருத்தர் கேட்குறாருங்க. சரிங்களா? அவரை பார்த்து. அப்போ அவரு என்ன சொல்றாருனாக்கா, உங்களை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும்னு தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்றாருங்க. இது வந்து அவர் வச்சிருந்த அன்பு. ஓகே, தேவனுடைய அன்பை வந்து எல்லோரும் வந்து கேட்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? நம்ம தெருவில் இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக கண்டிப்பா அது தேவனுடைய சித்தம் தாங்க. நம்ம கையில இல்லை நிச்சயமா. ஆனா ஆசைப்படுறதுல தப்பு இல்லைங்க. சரிங்களா? தேவனோட சித்தம் அதுவா இருந்தால் நிச்சயமாக நடக்கும். ஆனா முயற்சியை நம்ம எடுக்கணுங்க. தேவனுடைய சித்தம் நடந்தா நடக்கட்டும், நம்ம கையில ஒண்ணும் இல்லை அப்படி இல்லைங்க. சரிங்களா? தேவனோட சித்தம் என்னன்றது நமக்கு வந்து வெளிப்பாடு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க? அவர் சொன்ன காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? எவ்வளவு பேருக்கு சொல்றோமோ அவ்வளவு பேருக்கு நம்ம சொல்லணுங்க. தேவன் அவங்க மனசுல எழுப்புதலை நிச்சயமா உண்டாக்குவார், அவரோட சித்தத்துல அது இருந்தா. சரிங்களா? அடுத்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது நோயா இருக்கும் பொழுது, சிக்கா இருக்கும் போது நம்ம அவங்கள போய் விசிட் பண்ணணும். இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். சரிங்களா? ஆறுதலா 2 வார்த்தை அவங்க கிட்ட பேசணுங்க. அந்த சமயத்துல தான் அதிகமா அவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படும். தேவனுடைய வசனங்கள் தேவைப்படும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேவைப்படுங்க. நம்ம போய் இதை எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்குங்க, ஒரு பலன் கிடைக்கும் அவங்களுக்கு தேவனோட வசனத்தின் மூலியமா. நிச்சயமா இதை வந்து பண்ணணும். இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். மத்தேயு 25:36 வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். பாத்தீங்களா? வியாதியா இருந்த என்னை பார்க்க வந்தீங்க. ஸோ வியாதியா இருக்கிற எத்தனை பேரை நம்ம பார்க்க போயிருக்கோம். சரிங்களா? நம்ம பார்க்க போகணுங்க. போயிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதுல ஒன்றும் தப்பே இல்லைங்க. தேவனோட சித்தம் இருந்தால் நிச்சயமாக அந்த சகோதரனோ சகோதரியோ குணமடைவார்கள். நம்ம ஊக்கமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நிச்சயமாக தேவன் நிச்சயமா வழி நடத்துவாருங்க, கேட்பாரு. இல்லைங்களா? அப்படி கேட்காம போனாலும் நம்ம ஜெபம் பண்றதை விடக்கூடாது. சரிங்களா? தேவன் நிச்சயமா வெளிப்படுத்துவார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். நம்ம பண்ண வேண்டிய வேலை இது. சரிங்களா? இது அன்பின் வெளிப்பாடு. சரிங்களா? இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அடுத்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துக்கப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? ஆறுதல் சொல்லணும். ஸோ ஒரு வீட்டில் வந்து மரணம் ஆயிட்டு இருக்குது, நமக்கு நல்லா தெரியும் அது அப்படின்ட்டு. ஆனா அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அழுவாங்க. சத்தியம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட மரணன்றத யாராலையும் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னாக்கா, அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஆறுதலை சொல்லணுங்க. ரோமர் 12:15 சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். பார்த்தீங்களா? அழுகிறவர்களுடனே அழுங்கள் அப்படின்றாருங்க. நம்ம அழுதுருக்கிறோமா? மற்றவங்களோட துக்கத்தில் நம்ம வந்து பங்கேற்கணுங்க. ஓகே, மரணத்தோட வழி என்னன்றத நம்ம வந்து உணரணும். ஓகே, அது வந்து நித்திரன்றது தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தின சத்தியம் தான், இல்லைன்ட்டு இல்லைங்க. ஆனால் அது கஷ்டமான விஷயம்தான். இல்லைங்களா? சாதாரண விஷயம் இல்லைங்க. தேவனுக்கே அது வந்து துக்கம் தர விஷயம், ஒருத்தர் மரணம் அடையும் போது. ஓகேங்களா? ஒருத்தர் கெட்டு போகும்போதே தேவன் பார்த்துட்டு அதை சந்தோஷப்படுறவர் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே அவரோட இமோஷனை வெளிப்படுத்திட்டாரு இல்லையா? ஸோ நம்ம அந்த அன்பை வந்து அந்த சமயத்துல வெளிப்படுத்தணுங்க. அந்த சமயத்துல தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தாழ்மையா இருப்பதன் மூலம் நம்மளோட அன்பை வந்து வெளிப்படுத்தலாங்க. எப்போதுமே மற்றவங்களை என்னவா நினைக்கணுங்க? ஐயோ இவர் சின்ன பையன், இவருக்கு என்ன தெரியும்? அப்படி கிடையாது. தேவனால் அழைக்கப்பட்டவர் அவரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரு, நம்ம சகோதரன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரி, நம்ம எல்லாம் ஒரே சரீரம். இதுல இவங்க மேலே இவங்க கீழேன்ட்டு இல்லை, தேவன் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறாரு, நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். மற்றவங்கள உயரவாக பார்க்கணுங்க, எப்போதுமே தாழ்மையாக இருக்கணுங்க. சரிங்களா?
பைபிளில் இருக்கிற தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாச வீரர்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தாழ்மையாக இருந்தவங்க தான். அது அப்போஸ்தலன் பாலா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட தாழ்மை இருந்துச்சுங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய ஊழியத்தை வந்து அவங்க செய்தாருங்க. பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதிலானாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பார்த்தீங்களா? நீங்கள் வந்து மற்றவங்களை எப்படி எண்ணணும்? தங்களும் மேன்மையானவர்களாக எண்ண கட வேண்டும். பார்த்தீங்களா? இவர் என்னோட சகோதரன், என்னோட மேன்மையானவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த சகோதரி என்னோட சகோதரி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்படின்ற எண்ணங்க உயர்வா நம்ம வந்து மற்றவங்கள பார்க்கணுங்க. அடுத்த விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி அன்பை வெளிப்படுத்தணும்னாக்கா, நம்ம வந்து சமாதானத்தை செய்பவர்களாக இருக்கணும். ஒருத்தர் கோபமாக இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் போயிட்டு நம்ம 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா அங்கே பேசாமல் நம்ம சமாதானத்தோடு அங்கே இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனோட நாம அங்கே மகிமைப்படணும். தேவனோட பிள்ளைகள் சமாதானம் செய்யவர்களாக இருப்பாங்க. இதுவும் அன்பின் வெளிப்பாடு தான். ஒருத்தர் கோபக்காராக இருந்தால் கூட நம்ம சமாதானமாக இருக்கிறத பார்த்து அந்த கோபக்காரரே வந்து மனதுருகிடுவாருங்க. நிறைய எக்ஸாம்பிள் பைபிளை கூட நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா? நம்ம வந்து சமாதானம் செய்யப்படுறவர்களாக இருக்கணும். அபிகேலுன்னு ஒருத்தருங்க இருக்கிறாங்க. தாவீதுராஜா ரொம்ப கடும் கோபம் கொண்டு போகும்போது அந்த அம்மா வந்து பேசின விதத்திலே அவரு கோபம் அப்படியே வந்து குறைஞ்சிது அவருக்கு. அங்கே சமாதானம் பண்ணுறவங்களா அவங்க இருந்தாங்க இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? வீட்டில் வெளியில் அப்படி இருக்கிறோமா? நம்ம சகோதரர்கள் மத்தியில் அப்படி இருக்கிறோமா? அன்பு இருந்தாக்கள் நம்ம அப்படி இருப்போங்க. மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இந்த வார்த்தை தாங்க ஹைலைட்டு. சமாதானம் பண்ணுறவங்க யாரு? தேவனுடைய புத்திரர்கள். எங்குமே சமாதானம், நம்ம போகிற இடத்துல சமாதானம் பண்ணுறவங்களா நம்ம இருக்கணுங்க. கலங்கம் பண்ணுறவங்களா நம்ம இருக்கவே கூடாதுங்க. 20வது விதம் எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்ஷாலிட்டி இல்லாமல், பச்சாதாபம் இல்லாமல் எல்லோரையும் நம்ம ஒரே விதமாக அன்பு செய்ய வேண்டுங்க. இந்த பிரதர் பணக்காரு, அவர்கிட்ட பழகுனா நல்லா நமக்கு உதவி செய்வார், அவர் வந்து செல்வந்தர், அதனால் நம்ம வந்து அவரை ரொம்ப லவ் பண்ணலாம். அப்படி நம்ம லவ் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? அது உண்மையான அன்பே கிடையாதுங்க. பணத்தை பார்த்து வருது, ஸ்டேட்டஸை பார்த்து வருது, சரிங்களா? ஞானத்தை பார்த்து வருது இல்லை. சபையில் இருக்கிற எல்லோரும் ஒன்று, எல்லோரையும் நம்ம வந்து பேதபாவம் இல்லாமல் அன்பு பண்ணணுங்க. இவரு என்கிட்ட ரொம்ப க்ளோஸ், இந்த சகோதரன், இவர்கிட்ட வந்து நான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன், இவர்கிட்ட நான் ரொம்ப அன்பாக இருக்குவேன். ஆனால் இவர்கிட்டயும் நான் அப்படி இருக்க மாட்டேன், ஏன்னா அவர் என்கிட்ட சரியாக பேசுறதில்ல அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுங்களேன், அது கரெக்டான அன்பு கிடையாது. தட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரே விதமாக நம்ம அன்பு செலுத்த வேண்டும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. யாக்கோபு 2:2-5 நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறாருங்க. சபைக்குள்ள ஒருத்தர் நல்ல உயர்ந்த வஸ்திரம் நகைகளெல்லாம் போட்டுட்டு வந்தால் அவரை வந்து சிரித்த முகத்தோட வெல்கம் பண்ணி நல்ல இடத்துல வந்து அவரை உட்கார வைக்கிறது. அதே அவர் வந்து கொஞ்சம் ஏழையாக இருந்தால் அவரை வந்து சரியாக வெல்கம் பண்ணாமல் அவரை வந்து என்ன பண்ணுறதுங்க, அவரை வந்து கீழாக பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்தா அது ரொம்ப தவறான விஷயம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா தேவன்கிட்ட பார்ஷாலிட்டி கிடையாது. இவங்க வந்து உயர்ந்தவங்க, இவங்க வந்து தாழ்ந்தவங்க அப்படின்ட்டு தேவன் பார்க்குறது இல்லை. இதே எண்ணம் தான் நம்மக்கிட்ட இருக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற இவர் வந்து நம்ம ஊர் இல்லை, இவர் வந்து நம்ம காஸ்ட் கிடையாது, இவர் நம்ம பாஷை கிடையாது, இவர் நம்ம நாடு இல்லை, அந்த பேதபாவம் நமக்குள்ளே இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் கிறிஸ்துவின் அன்பு நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். எல்லோரையும் ஒரே விதமாக நம்ம வந்து அன்பு கூற வேண்டுங்க. எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். சபைக்குள்ளுமே சரி, சபைக்கு வெளியிலுமே சரி, நம்ம வந்து பார்ஷாலிட்டியோட ஒருத்தர் மேலே அன்பு வைக்கக்கூடாது. இந்த 20 விதமாக எல்லோரையும் நம்ம வந்து அன்பு கூறலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ ஸோ மச். ஆமேன்.